சென்னை மக்களே, இன்னைக்கு ஒரு செம்ம நியூஸ் இருக்கு. பல வருஷமா எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி ஒரு வழியா நனவாயிருச்சு. நம்ம வேளச்சேரி டு பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருச்சு. இது வெறும் ட்ரெயின் ரூட் கிடையாது, நம்ம சென்னையோட டிராஃபிக் கவலையை மொத்தமா போக்க போற ஒரு செம்ம விஷயம்னே சொல்லலாம். இந்த ட்ரெயின் ரூட் என்ன, எந்தெந்த ஸ்டேஷன்ஸ், இது மக்களோட பயணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் ட்ரெயின் ஏறினா கடற்கரையில இருந்து வேளச்சேரி வரைக்கும் தான் போயிட்டு இருந்தோம்ல. இப்போ அதை அப்படியே இன்னும் ஒரு 4.2 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசா ட்ராக் போட்டு நேரா பரங்கிமலை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இனி நீங்க கடற்கரை ஸ்டேஷன்ல ஏறினா வேளச்சேரியை தாண்டி ஜாலியா பரங்கிமலைக்கே போயிடலாம். இந்த பரங்கிமலை ஸ்டேஷன் தான் இப்போ சென்னையோட ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப். ஏன்னா இங்க இறங்குனா நீங்க பறக்கும் ரயில், புறநகர் ரயில், அப்புறம் மெட்ரோ, இந்த மூணுக்கும் ஒரே இடத்துல இருந்தே ஈஸியா மாறிக்கலாம். இதனால மடிப்பாக்கம், தில்லை, கங்கா நகர் சைட்ல இருக்கிறவங்க இனி பஸ், ஆட்டோன்னு டிராபிக்ல சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. வேளச்சேரியில இருந்து பரங்கிமலைக்கு வெறும் 10ல இருந்து 12 நிமிஷத்துல பறந்து போயிடலாம். ஆனா இதுல என்னன்னா, இந்த புது ரூட்ல புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம்னு 2 புது ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதுல புழுதிவாக்கம்ல ரயில் நிற்கும், ஆனா ஆதம்பாக்கம்ல மட்டும் இப்போதைக்கு ரயில் நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சில டெக்னிக்கல் வேலைகள் பாக்கி இருக்காம், அதெல்லாம் மே 15க்குள்ள முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்கலேட்டர், லிஃப்ட், குடிநீர் வசதி எல்லாத்தையும் மே 15க்குள்ள முடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. பாதுகாப்பு காரணத்துக்காக தற்காலிகமா ட்ரெயின்ஸ் 55 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓடும். இப்போதைக்கு கடற்கரை டு பரங்கிமலைக்கு தினமும் 43 ஜோடி ரயில்கள் ஓடுது. இது தவிர வேளச்சேரி டு பரங்கிமலைன்னு தனி 3 ஜோடி ஷட்டில் சர்வீஸும், கடற்கரை வேளச்சேரிக்கு 2 ஜோடி கூடுதல் ரயில்களும் இருக்கு. பல கோடி பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்க இந்த ரயில் சேவை நம்ம சென்னை வாழ்க்கைய இன்னும் எவ்வளவு சுலபமாக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இந்த ரூட்ல பயணம் பண்ண போறீங்களா, இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.